ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே விழ போகிறா. உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சூனியக்காரியோ அவளோட பார்த்துட்டு இருக்கா. அவள் கீழே விழுந்து செத்த உடனே நமக்கு நம்மளோட சக்தியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு அவளும் கீழே விழ போகிறா. இவன் உடனே போயிட்டு அவளை தாங்கி பிடிச்சிடுறான். கீழே விழுகலை, அவள் சாகவும் இல்லை. அப்போ இந்த கசாலா தர்காவுக்கு போயிட்டு வந்து துணி கொண்டு வந்தா இல்லையா, அதுவுமே வந்து பறந்து இவங்க மேலே வந்து விழுந்துட்டு இருக்கு. இதை சூனியக்காரி பார்த்துட்டு இந்த தடவையும் இவன் எதுக்காக வந்து அவளை காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் அவளை உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து கேட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டா, தெரியல, திடீர்னு என்னோட தொண்டையெல்லாம் அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே மயக்க வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்டா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. அதே சமயம் இந்த சூனியக்காரி திரும்ப அவளோட காலை செக் பண்ணி பார்க்குறா. கன்றாவியா இருக்கு. அந்த ரஷ்யாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஒரு சாதாரண பொண்ணை கொல்றதுக்கு எதுக்காக இத்தனை தடவை தடங்கல் ஆகுது? நீ எனக்கு வாக்கு கொடுத்தல அந்த பொண்ணை நீ கொல்றன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் அந்த பொண்ணை நீ கொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நானும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். இது வரைக்கும் நான் அவளை எத்தனை தடவையோ கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து உன் பையன் தான் காப்பாத்துறான். நல்லா யோசிச்சுப்பாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தடவை நானே களத்தில் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் போடுறாளுங்க போல. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் இங்கே ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ தான் வந்து இவளை ஒவ்வொரு தடவையுமே காப்பாற்றிருப்பான். ஆனால் ஒரு தடவை கூட அவள் வந்து தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. ஸோ அதனால நம்மளோட உயிரை இந்த தடவையும் அவர் தானே காப்பாற்றிருக்காரு, அதுக்காக போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிருந்து எழுந்திரிச்சு போக போனா, அப்போ இந்த லத்தீஃபும் கசாலாவும் புர்காவை போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிட்டு வந்துட்டு அவன் முகத்தில் வந்து கர்ச்சீஃபை வச்சு அமுக்குறாங்க. அடுத்த செகண்டே அவன் மயங்கிட்டா. மயங்கின அவளை ஒரு இடத்துல போயிட்டு படுக்க வச்சிடுறாங்க. இப்படி பண்ண சொன்னது அந்த சூனியக்காரியும் ரஷ்யாவும் தான் போல. ஏன்னா அவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்காளுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு எழுந்திரிச்சு பார்க்குறா. அடுத்த செகண்டே இவளுங்க போட்ட மந்திரத்தினால நம்ம ஹீரோயினி நிற்கிற அந்த இடத்துலேருந்து அப்படியே அவள் கல்லா மாற ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்லா மாறிட்டு இருக்கா. அவளுக்கே ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, என்னால் எதுக்காக அசைய முடியல, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவளுங்களும் இங்கே மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அப்போ திடீர்னு ரஷ்யாவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. அவளோட கையில் அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. தன்னோட உடம்புலேருந்து ஏதோ ஒன்று பறிபோகிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் இப்போ கல்லா மாறுறதுனால சூனியக்காரிக்கு அவளோட சக்தி திரும்ப கிடச்சிட்டு வருது போல். ஸோ அதனால் அவள் மந்திரத்தை விடாமல் வந்து போட்டுட்ருக்கா. டக்குன்னு இந்த ரஷ்யாவோ போது நிறுத்து, ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவளும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு எதுக்காக என்ன நிறுத்த சொன்னீங்க, அவளும் இங்கே கல்லா மாறிட்டு இருக்கா போல், அதனால தான் எனக்கும் என்னோட சக்தியெல்லாம் திரும்ப கிடச்ச மாதிரி நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இங்கே பாரு, அவள் செத்தா அப்படின்னா நானும் தான் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னால், நீ மந்திரம் போட போட அது அவளை மட்டும் பாதிக்கல, என்னையும் தான் அது பாதிக்குது, என்னோட உடம்புலேருந்து சக்தியெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதே சமயம் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிலையாயிட்டு வந்துட்டு இருக்கா. கழுத்து வரைக்குமே அப்படியே சிலையாயிட்டு இருக்கா. இங்கே இவளும் எவ்வளோ சொல்லியும் அந்த சூனியக்காரி கேட்க மாட்டேங்கிறா. எல்லா கைக்கூடி வர நேரத்தில் இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது வளராதீங்க, நான் திரும்பவும் மந்திரத்தை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கே மந்திரத்தை போட்டுட்டு இருந்தா. டக்குன்னு இவ்வளோ சொல்கிறா, நீ இப்போ அவளை சாகடிக்கிறதுனால உனக்கு உன்னோட சக்தியெல்லாம் திரும்ப கிடைக்காது, பதிலுக்கு நான் தான் சாகுவேன், அவளோட சேர்த்து நானும் சாகிறது மட்டும் இல்லாமல் நீயும் செத்துருவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறா. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன், ப்ளீஸ் அவளை போய் காப்பாற்று, அவள் செத்தா அப்படின்னா நானும் செத்துருவேன், என்னோட உயிரை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை இங்கேருந்து ஓடிட்டு இருக்கா அவளை காப்பாற்றுறதுக்காக. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூமில் இருக்கான். அப்போ பார்த்தா அவனோட பாக்கெட்டில் பார்க்குறான் நம்ம ஹீரோயினோட ஜிமிக்கி தான் இருக்குது. அவளை காப்பாற்றினான்ல, அப்போ தான் இது வந்து மிஸ் ஆகிருக்கும் போல். அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயினோட சத்தம் தான் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏதாவது இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறேன்னா அவளோட குரலை கேட்குற மாதிரி, அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னால் திரும்ப அவளோட குரலை கேட்குது, அசாத் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இவனும் வந்துட்டு அப்போ அவள் ஆபத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். பட் அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இவனும் வந்து கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறான். இவனுக்கும் சில பல சக்தி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவள் எந்த இடத்துல என்ன நிலமையில இருக்கிறா அப்படிங்கிறதுலாம் இவனுக்கு தெரியுது போல். ஸோ அதனால் இவனும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த சூனியக்காரி அங்கே வந்துட்டா. அவள் வந்து பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹீரோயினி மொத்தமாக வந்து சிலையாயிட்டா. இதுக்கப்புறம் அவளால் பேசக்கூட முடியாது. அதே சமயம் இவளும் போயிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் போனால் அந்த சிலைக்கிட்ட போன அடுத்த செகண்டே அவளை தூக்கி எறியுது ஏதோ ஒரு சக்தி வினோதமாக. அவளால் அந்த சிலைக்கிட்ட நெருங்கவே முடியல. இப்போ என்ன பண்ணுறது, அவகிட்ட என்னால் நெருங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அது எல்லாமே திரும்ப திரும்ப அவ முகத்திலே தான் வந்து அடிக்குது. ஸோ எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. அப்போ அசாத்தோட குரல் கேட்குது, மாஹிரா மாஹிரான்னு சொல்லிட்டு. உடனே இவளும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அவன் வந்து பார்க்கும்போது இவ ஃபுல்லாக சிலையாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் மனசொடைஞ்சு போயிடுறான். எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில. பட் அவனால் மட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்க முடியுது.
ஹீரோயினோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதுவும் ஆகாது, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், என்னை விட்டு உன்னை தூரமாக போக விட மாட்டேன், உன்னை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ரஷ்யாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினி சிலையாயிட்டா இல்லையா, இப்போ இவளும் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறா. அவளும் ஓடி வந்து சொல்கிறா, என்னால் அவளை காப்பாற்ற முடியல, நான் அவளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் எதுவுமே முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே அசாத் வந்துட்டான், அதனால தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், என்னோட மரணம் என்ன நெருங்கிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல, என்னோட சமாதிக்கே கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை பிடிச்சி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேற வழி தெரியாமல் அவன் வந்து முதல் தடவை தர்காவுக்கு வரான் போல. ஸோ அதனால் அங்கே வந்து துவா கேட்டுட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, ஆனால் இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் முதல் தடவையாக உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னோட மாஹிராவோட உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவன் மட்டும் உயிரோட இல்லை அப்படின்னா நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் கெட்டவன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான தண்டனை எனக்கு கொடுங்க, ப்ளீஸ் அவளோட உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக கண்ணீர் சிந்தி இவ்வளோ அழுகிறான். அப்படின்னா நம்ம ஹீரோயினியை அவன் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தான் அர்த்தம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி வந்து அந்த வேர்வோல்ஃப் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா இல்லையா. ஸோ அப்போ வந்து போலீஸும் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ இவனும் சொல்கிறான், என்கிட்டேருந்து உன்னை இப்போ யார் காப்பாற்றுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, அவளே அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டுருக்கா. ஆனால் அந்த பையலும் பின்னாடியே வந்து அங்கே இருக்கிற பாட்டிலை உடச்சி வச்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அவளோட கழுத்தில் வச்சு மாட்டிகிட்டு இருக்கான். யாரும் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளோ யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஒருத்தவன் இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அடுத்த செகண்டே அவன் அசந்த நேரமாக பார்த்து அவனை அடித்து போட்டுட்டு தங்கச்சிக்காரியை ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். தங்கச்சிக்காரியை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சி போயிடுது. பட் தங்கச்சிக்காரிக்கு எப்படின்னு தெரியல, காப்பாற்றினதுக்கு நன்றியுமே சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தர்காவுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கரேஜில் தான் இருக்கா போல். அந்த இடம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரைடு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை, நம்ம ஹீரோயினோட சிலை மட்டும் தான் இருக்குது. அது ஒரு மனுஷங்கிறதுலாம் அவனுங்களுக்கு தெரியல. இங்கே இந்த சிலை இருக்குது அப்படின்னா இதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும், தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையுமே பேக் பண்ணி அங்கேருந்து கொண்டு போய்ட்றாங்க. நம்ம ஹீரோ இதை போகும்போது பார்த்துட்டு தான் இருக்கான், இவங்க என்னத்தை பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் அந்த கரேஜ்க்கு வந்து பார்க்கும்போது அந்த கரேஜ் வந்து சீல் வச்ச நிலமையில இருக்குது. அப்படின்னா அவங்க தான் மாஹிராவை சிலைன்னு நினச்சி தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அங்கே அவனுங்களுமே வந்துட்டு சிலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு உடனே இவனும் போய் ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் அந்த சிலையை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படின்னா அவங்ககிட்ட கொடுக்க முடியும், அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருந்த பொருள், அப்படி இருக்கும்போது அந்த சிலையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவன் ப்ளீஸ் நீங்கள் அந்த இடத்தையே வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த சிலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இங்கே பாரா இப்படி நீ பேசிட்டு இருந்த அப்படின்னா அந்த சிலையை இப்பயும் கண்ணு முன்னாடி உடச்சி தள்ளிட்டு போயிடுவான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு செமையாக கோந்துருது. உடனே அவங்க எல்லாரையும் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனுங்களும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பட் இவன் பயில்வான் மாதிரி இருக்கான் இல்லையா, ஸோ அதனால அடிச்சடியில் பாதி பேர் ஓடி போயிடுறானுங்க. ஆனால் ஒருத்தவன் மட்டும் ரொம்ப குறியாக இருக்கான், அந்த சிலையை உடச்சி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில வச்சு அடிக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு அவனையுமே அடித்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஹீரோயினி சிலையாக இருக்கா, அவளை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த நிலைமையில அவன் மனசுக்குள்ள இத்தனை நாளாக புதைச்சி வச்சுட்டு இருந்த அவனோட காதலை வந்து வெளியில் சொல்லிடுறான் நம்ம ஹீரோயினி கிட்ட. நீ இல்லைனா நான் உயிர் வாழவே மாட்டேன், நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃபே அழகாக மாறிடுச்சு, ப்ளீஸ் எப்படியாவது திரும்ப வந்துரு, நீ செத்து போயிட்டேன்னா நானும் செத்து போயிடுவேன், ஐ லவ் யூ மாகிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலை வந்து சொல்லிட்டான். அதுவும் 3 தடவைக்கு மேலே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுவும் அழுதுகிட்டே தானே சொல்லிட்டு இருக்கான் தன்னோட காதலை. அப்படியே அவன் அழுகும் போது அவனோட கண்ணீர் வந்து அப்படியே இவன் மேலே வந்து விழுந்துருச்சு. ஸோ அடுத்த செகண்டே இவ குணமாக ஆரம்பிச்சிட்டா, சிலையாக இருந்தவ மனுஷியாக மாறிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் என்னோட மாஹிராவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் குணமான அடுத்த செகண்டே இந்த பக்கம் ரஷ்யாவோட உடம்புமே சரியாயிடுச்சு போல். ஆல்மோஸ்ட் அவளுமே வந்து சிலையாகிற நிலமையில தான் இருந்தா. பட் இருந்தாலும் அங்கே நம்ம ஹீரோயினி பொழைச்சிக்கிட்டதுனால இங்கே இவளுமே பொழைச்சிக்கிட்டா. சோனியக்காரிக்கு தலையை சுத்துது. எல்லாமே குடி வர நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, அவ செத்தானா நீ ஏன் சாகுற, என்ன சம்மந்தம் இருக்குது அவளுக்கும் உனக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் தெரியல, அவளோட அடையாளம் வந்து எதையோ ஒன்று குறிக்குதுன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் அவ செத்தா அப்படின்னா நானும் சாகுறேன். இதனால் அப்போ என்ன தெரியுது அப்படின்னா அவள் சாகுறதுனாலாம் உன்னோட சக்திலாம் உனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவள் ஒரு அபூர்வமான பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணு உயிரோடு தான் இருக்கணும், அதுவும் நம்ம கூட தான் இருக்கணும், ஆனால் எனிமையாக இல்லை, நமக்கு உதவுற ஒரு சிப்பாயாக தான் அவளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கான அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கிக்கிட்டாளுங்க. அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டா. அவளை அழகாக பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளோட நெத்திலையுமே முத்தமிட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன நினச்சான்னு தெரில, ஒருவேளை நம்ம ஒரு வேம்பியர், அதனால் நானே ஒரு கெட்ட சக்தி தானே,
நினைக்கிறேன் இவ ஏன் கூட இருக்கிறதுனால தான் இவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதோ அப்படின்னா நான் இவளை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திரும்ப ஒரு தடவை உடனே நான் இழக்க விரும்பல மாஹிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினையும் கண்ணு முழிச்சிட்டா போல. அவள் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு. பட் எதுவுமே அவளுக்கு சரியான ஆபத்துக்கு வந்துட்டு போக மாட்டேங்குது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி திரும்ப வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே தானே கல்லாக இருந்தேன், யார் என்னை காப்பாத்துனது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவுமே வந்து எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கான். உடனே இவ யோசிக்கிறா, ஒருவேளை என்னை காப்பாத்துனது இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு பேசலான்னு போகும்போது அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கே அந்த தம்பிக்காரனும் இதை வந்து பார்த்துட்டு அவன் எப்போவுமே இப்படி தான் பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டான், ஆனால் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சீனை போட்டு பேசினா நம்ம ஹீரோயினியா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டிக்கே நம்ம ஹீரோ பின்னாடியே போயிருப்பா போல. ஆனால் அவன் போயிட்டு ரூமில் போயிட்டு டோரை சாத்திக்கிறான். ஸோ இதை வந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு ஏதோ சரியில்லையே, ஒருவேளை 2 பேருக்கு நடுவில் காதல் வர ஆரம்பிச்சிருச்சோ, அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எண்டு கார்டு போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான்.